கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து சேலம் மாவட்டம் ஏற்காடுக்கு சென்ற சரக்கு வாகனம் ஏற்காடு நாகலூர் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மீது மோதி கவிழ்ந்தது. வாகனம் மோதிய வேகத்தில் டீ கடைக்குள் கார் புகுந்து கடை சேதமடைந்ததோடு விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருந்து சேலம் மாவட்டம் ஏற்காடுக்கு சென்ற சரக்கு வாகனம் ஏற்காடு நாகலூர் சாலையில் நின்று கொண்டிருந்த கார் மீது மோதி கவிழ்ந்தது. வாகனம் மோதிய வேகத்தில் டீ கடைக்குள் கார் புகுந்து கடை சேதமடைந்ததோடு விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிசெல்வம் வழங்க கேட்கலாம். மணிசெல்வம், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. ஏற்காட்டிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாவலூர் கிராமத்தில் இன்று மதியம் பல்லடத்திலிருந்து ஒரு ஈச்சர் வாகனத்தில் பேவர் பிளாக் கல் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. வரும் வழியில் ஓட்டுநர் பிரேக் பிடிக்காததால் பக்கத்தில் இருந்த காரில் மீது மோதி பக்கத்தில் இருந்த டீ கடை உள்ளே புகுந்து காரில் உள்ள இருந்த சுரேஷ் என்பவருக்கு தலையில் பலத்த காயமும் டீ கடையில் இருந்த முதியவருக்கு பலத்த காயமும் ஏற்பட்டது. இருவரையும் ஏற்காடு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் 1 மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து ஏற்காடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். அகிலா, விவரங்களுக்கு நன்றி மணிசெல்வம். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.